Hello my darling doctors. So நம்ம போன lecture 2 of animal kingdom we started with segmentation and then we moved into phylum Porifera. So different phylums பார்த்தோம். So அதில் we started with phylum Porifera. So almost phylum Porifera வந்து நம்ம end பண்ணிட்டோம். இப்போ சில examples மட்டும் phylum Porifera அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு பார்த்தோம்னா next phylumக்கு நம்ம move on ஆகலாம். ஓகேவா? So இப்போ next phylum Porifera உடைய இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ போர் ஆல் யோர் சைட்ஸ். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். போர் ஆல் யோர் சைட்ஸ். ஸோ போரிஃபெரா ஆக்சுவலாக நான் வேறு கலர் ஐ வில் யூஸ். ஓகே, ஸோ போரிஃபெரா, ஓகே, all your sides. So meaning to say Spongilla, Euspongia and Cycon. Okay, in the all எதுக்காக all அப்படின்னா Spongilla பின்னாடிலேருந்து ALL வருதுல்ல. ஸோ all Spongilla, your Euspongia, your U and sides Cycon. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யூ கேன் ரிமெம்பர் இட் லைக் திஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மூணே எக்ஸாம்பிள் தான் போரிஃபெரன்ஸ்க்கு. என்னென்ன? ஸ்பாஞ்சில்லா, யூஸ்பாஞ்சியா அண்ட் தென் சைக்கன். ஸோ இதுதான் நம்மளுடைய சைக்கன், இது நம்மளுடைய யூஸ்பாஞ்சியா. அது மட்டும் ஸ்பாஞ்சில்லா கொஞ்சம் காமெடியாக இருக்கும், பயங்கரமாக அப்படி இதெல்லாம் different types of ostia வச்சுட்டு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ யூஸ்பாஞ்சா இஸ் வாட் இஸ் பேதிங் ஸ்பாஞ்ச். ஸோ நம்ம ஸ்பாஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்பெஷலி ஃபார் த பேதிங் பர்பஸ், ஃபார் வெசல் வாஷிங், அதுக்கெல்லாமே நம்ம ஸ்பாஞ்சஸ் வந்து ரொம்ப இக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஸ்பாஞ்சஸ் வாட் இஸ் யூஸ்பாஞ்சியா. அது மட்டும் ஸ்கைஃபா தான் நம்மளுடைய சைக்கின். ஸோ இதோட ப்ரிமிட்டிவாக எப்படி இருக்குன்னா, இதோடைய இந்த ஆஸ்குலம் இருக்குல்ல, அதில் குட்டி டென்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? சி, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் யூனிக்னஸ். அண்ட் ஸ்பாஞ்சில்லா. ஸோ ஸ்பாஞ்சில்லா வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கலர்ஸில் இருக்கும். அது ஸ்பாஞ்சோட கலர்னு சொல்ல முடியாது, அதில் இருக்கிற மைக்ரோபியலோட பிக்மெண்டேஷன். பிகாஸ் இந்த ஸ்பாஞ்செல்லாம் ஒன்ஸ் ஒரு வாட்டர் பாடிக்கு வெளியில் வந்துச்சுன்னா இட்ஸ் பேல் ஒயிட், ஒரு மாதிரி chalk piece white கலரில் தான் இருக்கும். I'll show you those. I have few sponges. ஸோ இதுதான் phylum Porifera உடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, வாவ், இதுவுமே ஒரு சூப்பரான ஃபைலம் நிடேரியா. இப்போ நான் எதனால இதுக்கு ஃபைலம் நிடேரியா இல்லை ஃபைலம் சீலன்ட்ரேட்டா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, ஸோ நான் போன லெக்சர்லேயே சொன்னது தான். ஃபைலம் நிடேரியா அப்படின்னா இதுக்கு நீடோபிளாஸ்ட் ஆர் நீடோசைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீடோசைட்ஸ் என்னது? ஸ்டிங்கிங் செல்ஸ். ஓகேவா? ஸ்டிங்கிங் செல்ஸ். ஸ்டிங்னா எப்படி ஒரு ஹனிபி வந்து ஸ்டிங் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த செல்ஸுமே வந்து ஸ்டிங்கிங் ஆன செல்ஸ். ஓகே, ஸோ ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, ஸ்டிங்கிங் செல்ஸ். ஸோ இதை ஏன் சீலன்ட்ரேட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு ஜெல்லிஃபிஷ்னாலும் இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல். ஓகே, அதனால தான் இட் இஸ் சீலன்ட்ரேட்டா. அது மட்டும் இட் இஸ் ரேடியல் சிமெட்ரி. எந்த ஒரு பிளேன் ஆஃப் டிவிஷன்லேருந்து யூ கட், இட் இஸ் ரேடியலி சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? வில் டாக் அபவுட் நிடேரியா. ஏன் இதுக்கு வந்து நீடோசைட்ஸ் இருக்குது, அதனால தான் இட்ஸ் நிடேரியா. இப்போ இதோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா sessile or free swimming. Sessile, for example hydra எடுத்துக்கிட்டோம்னா they are sessile. Sessileனா மூவே ஆகாது. ஓகே, they don't move, they are attached to one place, அதனால தான் sessile. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்விம்மிங்னா நம்மளோட கோம் ஜெல்லிஸ், நம்மளோட ஜெல்லி ஃபிஷ், சீ வால்நட்ஸ், இவங்க எல்லாமே தே ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். அதாவது அழகாக தண்ணியில் தே ஸ்விம். ஓகே, ஃப்ரீ ஸ்விம்மிங். அதுக்கப்புறம் தே ஆர் அக்வாட்டிக்னா மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸில் இருக்கும். அண்ட் ஈவன் திஸ் நார்மல் ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே வந்து நார்மல் பேசிக் வாட்டர் பாடிஸ், டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன்.
சென்னையில், ஐ டோன்ட் ரிமெம்பர் த பிளேஸ் இன் சென்னை, there would be one bridge. அந்த பிரிட்ஜு கீழே வந்து தண்ணி ஓடும். ஓகேவா? இட் இஸ் லைக் இந்த ஈசிஆரா ஓஎம்ஆர் சைடான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி டோன்ட் நோ. இஃப் யூ நோ வாட் பிளேஸ் இஸ் தட், டூ கமெண்ட் இட். ஓகேவா? எனக்கு அந்த பிளேஸ் ஞாபகம் இல்லை. அதில் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ். ஓகே, அண்ட் யூஸ்வலி மெரீன் சால்ட் வாட்டர் பாடிஸில் இந்த அனிமல்ஸ்லாம் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல், என்னது, ஒரு சிங்கிள் பிளேன் ஆஃப் டிவிஷனில் எந்த ஆங்கிள்லையும் when you cut it, ஓகே, அதாவது சென்டர் பிளேன் ஆஃப் டிவிஷன்லேருந்து எந்த ஆங்கிளில் when you cut it, இவங்க வந்து they divide into equal half. So that is radial symmetrical. அப்புறம் tissue level of organizations, ஒரு group of cells they perform a similar function to form a tissue. அப்போ இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு எல்லாமே group of tissues தான் will perform a similar function, அதாவது tissue level of organization. அதுக்கப்புறம் என்னது, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். அதோட germ layer 2 இருக்கும். ஒன்று வந்து எக்டோடர்ம், இன்னொன்று எண்டோடர்ம். அதனால தான் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இப்போ 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு, நீடோபிளாஸ்ட் தே கண்டெயின் ஸ்டிங்கிங் செல்ஸ், ஓகேவா, ஆர் கேப்சியூல்ஸ் ஆர் நெமாட்டோசிஸ்ட் on the tentacles of the body. இப்போது இந்த நீடோபிளாஸ்ட்க்கு வந்து ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். இப்போ இந்த நீடோபிளாஸ்ட் இருக்குல்ல, இதை தான் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து நிமாட்டோசைட்ஸ், நிமாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, இந்த நீடோபிளாஸ்ட்டுக்கு உள்ள ஸ்டிங்கிங் கேப்சியூல்ஸ் இருக்குல்ல, சி இதோடைய ஸ்டிங்கிங் கேப்சியூல், திஸ் இந்த ஸ்டிங்கிங் கேப்சியூல், இதுதான் நெமாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும்னா பாடியில் இருக்கிற டென்டக்கிள்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தெர் இஸ் ஹைட்ராவில் இருக்கிற டென்டக்கிள்ஸ்க்கு, ஜெல்லிஃபிஷ்க்கு இருக்கிற டென்டக்கிள்ஸ், கோம் ஜெல்லிஸ், சீ வால்நட்ஸ், இது எல்லாத்துக்குமே இருக்கிற டென்டக்கிள்ஸில் இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் த நேம் நிடேரியா. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். எதனால இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலமுக்கு சீலன்ட்ரேட்டான் மட்டும் சொல்லாமல் நிடேரியானோ வச்சுருக்காங்கன்னு ஐ ஹாவ் டோல்ட் யூ த ரீசன். ஓகேவா? எதனால்? பிகாஸ் இதுக்கு நீடோபிளாஸ்ட், நீடோசிஸ்ட், நெமாட்டோசிஸ்ட் இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் சீலன்ட்ரேட்டான் வச்சாங்களா, தேர் ஆல் சிலிண்ட்ரிக்கல் பாடி அனிமல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போது இந்த நீடோபிளாஸ்டோடைய ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஆன்கரேஜ், டிஃபென்ஸ், ஃபார் த கேப்சர் ஆஃப் ப்ரே. இது 3மே ADF, ஓகே, இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஆன்கரேஜ், இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அனிமல் மேலே அது லேண்ட் ஆகுது, இல்லாட்டி கீழே வாட்டர் பாடியில் இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டம் மேலே அது லேண்ட் ஆகுது. அப்போது இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன வேணும்னா, இந்த ஆன்கரேஜ், இந்த நீடோசிஸ்ட் வேணும், இந்த நீடோபிளாஸ்ட் வேணும். இந்த நீடோபிளாஸ்டோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆன்கரேஜ். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ வேறு ஏதாவது ஒரு ப்ரிடேட்டர் வருது, வேறு ஏதாவது ஒரு ஃபிஷ் வருது, இல்லை ஸ்மாலர் ஆர்கானிசம் வருது, அந்த ஆர்கானிசம் தான் இதுக்கு ப்ரிடேட்டர்னா அதுக்கிட்டேருந்து தப்பிக்க again it will use this நீடோபிளாஸ்ட். ஓகேவா? அதுதான் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ். நெக்ஸ்ட்டு, ஃபார் த கேப்சர் ஆஃப் ப்ரேயை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இப்போது ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் அதுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை போயிட்டு இந்த ஸ்டிங்கிங் செல் வச்சு சாவடித்து சாப்பிட்றதுக்கு இட் நீட்ஸ் திஸ் நீடோபிளாஸ்ட். ஸோ ஆன்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் ஃபார் த கேப்சர் ஆஃப் ப்ரே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, they have a central gastrovascular cavity with a single opening mouth on hypnostome. இப்போ central gastrovascular cavity இருக்கும். இப்போ this cavity இருக்குல்ல, இந்த cavity is called as gastrovascular cavity. இந்த gastrovascular cavity எதோடைய கண்டினியூவேஷன்னா மவுத்தோடைய கண்டினியூவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், there is hydra. ஓகே, இதுதான் ஹைட்ராவோட சப்ஸ்ட்ராட்டம், இது ஹைட்ராவோட டென்டிகிள்ஸ். ஓகேவா? இப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிப்னோஸ்டோம், இதோடைய மவுத். இந்த மவுத்லேருந்து வரது இஸ் வாட் இஸ் த சென்ட்ரல் கேவிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி. கேஸ்ட்ரோ அப்படின்னா த இன்டெஸ்டைனல், வாஸ்குலார்
tissues. Intestine along with its tissue la irukra cavity is what is gastrovascular cavity with a single opening. In the single opening mouth adu per da enadhu hypnostome. Okay va, and the mouth oda opening oda surrounding cell is what is hypnostome. Okay, next, digestion is extracellular and intracellular. So digestion வந்து ஒரு செல்லுக்கு வெளியிலும் நடக்கும், செல்லுக்கு உள்ளாரியும் நடக்கும், both the types. okay, but poriferaல பார்த்தோம்னா நமக்கு intracellular type of digestion தான். பட் இங்க எந்த விதமான digestionனா extracellular digestion as well as the intracellular digestion. ஓகேவா? some of the cnidarians, example corals. coralsலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற coral is a brain coral. okay, ஸோ பிரெயின் கோரலோடைய பைனாமியல் நேம் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எம்ல ஸ்டார்ட் ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ சம் ஆஃப் த cnidarians, எக்ஸாம்பிள் corals, they have a skeleton composed of calcium carbonate. ஓகேவா? அதோட ஸ்கெலிட்டனில் calcium carbonate deposits ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் it is totally unbreakable. யூஸ்வலாக கோரல்ஸும் சரி, when you drop it down, அதாவது ஷீஷோரில் இருக்கும் போது கோரல் ப்ளீச்சிங் அதெல்லாம் நிறையா நடக்குதுல. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? குளோபல் வார்மிங், அதர் பொல்யூஷன். அந்த டாபிக் நம்ம விட்டுரும். பட் நார்மலாக ஏன் கோரல்ஸில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் calcium carbonate. ஓகே, and cnidarians exhibit two body forms. so இந்த ரெண்டு பாடி ஃபார்மே வந்து அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸஸ். ஒன்று வந்து பாலிப், இன்னொன்று வந்து மெடுசா. ரீப்ரொடக்டிவ் ஃபேஸஸ். ஓகே, ஸோ இப்போ பாலிப்னா என்ன, மெடுசா என்னன்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் வில் டாக் அபவுட். பட் பாலிப் எப்பவுமே வந்து ஆங்கர்டாக இருக்கும், அதாவது ஒரு இடத்துல அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா? பட் மெடுசா எப்பவுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஓகே, பாலிப் இஸ் ஆல்வேஸ் அட்டாச்ட் அண்ட் மெடுசா இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அட்டாச்ட் பாலிப், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மெடுசா. ஓகேவா? ஸோ இப்போ பாலிப்னா என்ன, மெடுசானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலிப் எப்பவுமே எப்படி இருக்கும்? அட்டாச் டு த சப்ஸ்ட்ராட்டம். ஸோ அப்போது செசைல்னு என்ன அர்த்தம்? அட்டாச், ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங். சி, பாலிப் ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு அட்டாச்சாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங், மூவே ஆகாது, அட்டாச் டு த சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கா, பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் யார் மாதிரி இருக்குது? ஹைட்ரா மாதிரி இருக்குது. ஓகேவா? லைக் ஹைட்ரா, அடாம்சியா, எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பைனாமியல் நேம்ஸ். ஸோ யூஸ்வலாக இங்கே நான் ஜென்ரலாக எழுதியிருக்கேன். பட் வென்எவர் யூ ரைட் எனி ஜெனரிக் நேம் ஆர் அ ஸ்பீஷீஸ் நேம் அண்டர்லைன் பண்ணும். இன்கேஸ் ஐ டைப் இட் அவுட், ஐ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் இட் இன் டு இட்டலிக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். இப்போ பாலிப் பற்றி பார்த்தாச்சு. ஸோ பாலிப்க்கு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். பாலிப்பும் ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், செசைலாக இருக்கும், மூவ் ஆகாது, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், யூஸ்வலாக ஒரு ஹைட்ரா மாதிரி இருக்கும், அண்ட் இட் டசன்ட் மூவ். அவ்வளோதான். இதுதான் பாலிப்போடைய ஒரு டெஃபினிஷன். இப்போ நம்ம மெடுசாவோட டெஃபினிஷன் பார்த்தோன்னா அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும், ஜெல்லி ஃபிஷ்ஷோட மண்டை மாதிரி இருக்கும், அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும், அண்ட் இட் இஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் லைக் அன் ஆரீலியோ ஆர் அ ஜெல்லி ஃபிஷ். ஓகேவா? ஸோ ஜெல்லி ஃபிஷ்ஷோட அப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதோடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஓகேவா எப்படி இருக்கோ அது மாதிரியே இருக்கும். அதுதான் மெடுசா. அண்ட் மெடுசா எப்பவுமே வந்து செசைலாக இருக்காது, மெடுசா வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும். சி, மெடுசா. ஸோ நெக்ஸ்ட் தோஸ் cnidarians. ஸோ இப்போ இந்த மாதிரி பாலிப் ஃபார்மேஷன், மெடுசா ஃபார்மேஷன், மெடுசா ஃபார்மேஷன் அகெயின் டு பாலிப் ஃபார்மேஷன், அகெயின் டு மெடுசா ஃபார்மேஷன், இது மாதிரி மாறி மாறி இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகிறனால இது பேர் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஆர் மெட்டாஜெனசிஸ். ஸோ திஸ் ஃபைலம் நிடேரியா இட் கிவ்ஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஆர் மெட்டாஜெனசிஸ். ஓகேவா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட். ஸோ பாலிப் வில் ப்ரொடியூஸ் மெடுசா. சி, பாலிப் வில் ப்ரொடியூஸ் மெடுசா எப்படி? as a result of asexual reproduction, and
Medusa forms polyp as a result of sexual reproduction. நீட்டுக்கே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, polyp will form medusa. For example, obelia, நம்மளுடைய jellyfish. இப்போ polyp மெடுசாவா எப்போ ஃபார்ம் ஆகும்? டியூரிங் தி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்மளோட மெடுசா பாலிப்பா எப்போ ஃபார்ம் ஆகும்? டியூரிங் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய ஃபைலம் நிடேரியா ஆர் சீலன்ட்ரேட்டால் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இஸ் திஸ் நீடோபிளாஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நீடோபிளாஸ்ட் அண்ட் திஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷனில் பாலிப்போட ஃபங்க்ஷன் என்ன அண்ட் மெடுசாவோட ஃபங்க்ஷன் என்ன, வென் டஸ் பாலிப் கிவ் டு மெடுசா அண்ட் வென் டஸ் மெடுசா கிவ் பாலிப். இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இந்த அடாம்சியா உடைய பாலிப். ஓகேவா? அண்ட் தென் இது வந்து நம்மளுடைய அரீலியாவோட மெடுசா. சி, பாலிப் எப்பவுமே எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு ஹைட்ரா மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் இன் க்ளோஸ் அஃபினிட்டி. ஓகேவா? சிம்பயோட்டிக் அசோசியேஷன் வித் நீமோ ஃபிஷ். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும்ல நீமோ ஃபிஷ். அடாம்சியா இஸ் இன் அ க்ளோஸ் அசோசியேஷன் வித். ஸோ இந்த ஃபைண்டிங் நீமோவில் பார்த்தா தெரியும். அண்ட் இந்த சென்னையில் திஸ் விஜிபி ஹவுஸ் இருக்குது, மெரீன் அக்வா கிங்டம். அங்கேயும் போனீங்கன்னா நம்மளோட நீமோ ஃபிஷ்ஷும் இந்த அடாம்சியாவும் வச்சுருப்பாங்க. ஸோ அரீலியா, அதே மாதிரி அரீலியாவோட மெடுசா ஸ்டேஜ் இது. அவ்வளோதான். ஓகேவா? ஜெனரிக்கா தே ஹேவ் கிவன். ஓகே, சரி, நான் கேட்ட கொஷனுக்கு ஆக்சுவலாக இந்த பிபிடிலே ஆன்சர் வந்துச்சு. பட் தட்ஸ் ஓகே. இந்த பிரெயின் கோரலுக்கு நியாண்ட்ரினான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ மியாண்ட்ரினா அப்படின்னா பிரெயின் கோரல். இந்த ஸ்லைடில் பார்க்குற எல்லாமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெரி இம்பார்ட்டண்ட், டூ இம்பார்ட்டண்ட், பிகாஸ் இந்த நீட் பர்ஸ்பெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பெனாட்டுலா அப்படின்னா சி பென். ஓகே, அதுக்கப்புறம் சி அனிமோன். நான் அடாம்சியா சொல்லிட்டு இருந்தேன், தட்ஸ் சி அனிமோன். ஸோ இதுதான் நம்ம நீமோ ஃபிஷ்ஷோட எப்பவுமே காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் கார்கோனியா, சி ஃபேன். சி அழகாக சி ஃபேன் மாதிரி இருக்குல்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். சி, மியாண்ட்ரினா பிரெயின் கோரல், பெனாட்டுலா சி பென், அடாம்சியா சி அனிமோன், கார்கோனியா சி ஃபேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 1 2 3 4 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யூஸ்வலாக நீட்டோட கொஸ்டின்ஸில் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ சி அனிமோனுடைய பயாலஜிக்கல் நேம் என்னது, இல்லாட்டி அடாம்சியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஃபைலம், ஃபைண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது 4த்தில் எந்த ஆப்ஷன் வந்து இட் பிலாங்ஸ் டு ஃபைலம் நிடேரியான்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வரும். அண்ட் ஃபைசாலியா, போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார். இப்போ வந்து இதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போர்ட்டுகல் வால் அப்போது, போர்ட்டுகலோட வார் அப்போது தலையில் இந்த மாதிரியான ஒரு க்ரௌன் வச்சுருப்பாங்க எல்லா சோல்ஜர்ஸும். ஓகேவா? ஸோ அந்த காலத்து மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நாட் ஓன்லி போர்ட்டுகீஸ், மோஸ்ட் ஆஃப் த வாரியர்ஸ் இவங்க எல்லாருமே தலையில் இந்த மாதிரியாக வச்சுருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இந்த ஸ்பெசிஃபிக்கான சீலன் ட்ரேட் இஸ் கால்ட் அஸ் போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார். ஓகே, ஃபைசாலியா, ஃபைசாலிஸ். Okay, this Physalia is an example of Portuguese man of war. இங்கே வந்து see இந்த நிமாட்டோஃபோர் இருக்குல்ல, இதை வச்சு தான் இது அப்படியே ஒரு வாட்டரோட அப்பர் சர்ஃபேஸில் இட் மூவ்ஸ். அண்ட் தென் இதுக்கு பாலிப் இருக்கும், அண்ட் தென் வீனமஸ் டென்டிகல்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே நிறையா நீடோ பிளாஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஒரு டிப்பிக்கலான எக்ஸாம்பிள். ஸோ அந்த காலத்து இருக்கிறவங்களுடைய தொப்பி இருக்குல்ல, அதனால தான் இதோட காமன் நேம் வந்து போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு வச்சாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபிசிக்ஸ் ஃபைசாலியா, ஒபீலியா மெயின், மியாண்ட்ரினா, ஆதாம் அடாமேஷியா, ஒரீலியா, ஜார்ஜ், கார்கோனியா, நீடேரியா,
pen, penatula, hide, hydra. Okay, so idu if you are able to memorize, in the examples may very easy to memorize. Physics objective exams, main, Adam or George, நீ பென் ஹைட். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா நிமோனிக்ஸ் தெரியும்ல. இன்கேஸ் இஃப் யூ கெட் டு நோ அ லாட் ஆஃப் நிமோனிக்ஸ், டூ காமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க. எப்படி வந்து நான் சொல்லித்தரதை பார்த்து வென் மை ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் தட் த ஹாப்பினஸோ, நீங்கள் கொடுக்குற சில நிமோனிக்ஸ் வச்சு வென் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ லேர்ன், அந்த ஹாப்பினஸ் அந்த வைப்ஸுமே உங்களை ரொம்ப ஹாப்பியாகும். ஸோ லைக் திஸ் யூ கேன் ரிமெம்பர் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போது அகெயின் சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் சொல்கிறாங்க. காமன்லி இப்போ டீனோஃபோரா. ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போரிஃபெரா பற்றி பார்த்துட்டோம், அண்ட் தென் சீலன்ட்ரேட்டா பற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வி ஹாவ் டு டாக் அபவுட் டீனாஃபோரா. ஸோ டீனாஃபோராவில் தான் வந்து மெயினாக இந்த கோம்பு ஜெல்லிஸ் இருக்கும். கோம் ஜெல்லிஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். தே எக்ஸிபிட் பயோலூமினிசன்ட். ஓகேவா, இந்த தமிழில் தெர் இஸ் அ மூவி, ஓகே, வேர் கார்த்திக் ஆக்டர், அதில் வந்து ஒரு ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர் த நேம். ஓகே, அதில் வந்து ஒரு வாட்டர் பாடியில் வந்து நிறைய மினு பிங்க் கலர் பர்பிள் கலர் காட்டுவாங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் பயோலூமினிசன்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் கோம் ஜெல்லிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த தே பிலாங் டு டீனோஃபோரா. ஓகேவா, இப்போ இந்த டீனோஃபோரா வந்து இஸ் காமன்லி நோன் அஸ் sea walnuts or comb jellies. Okay, they all belong to Ctenophora and not Cnidaria, but these people have these nidocysts. Okay va, இப்போ they are exclusively marine. எப்போவுமே இதெல்லாம் நார்மல் லேக்ஸ்லலாம் பார்க்க முடியும், பட் இன்கேஸ் இந்த ஹைட்ரா, ஜெல்லிஃபிஷ் இதெல்லாம் நார்மல் வாட்டர் பாடிஸில் பார்க்க முடியும், பட் இவங்களெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, அண்ட் தே ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல், அதாவது காமன் பிளேன் ஆஃப் டிவிஷனில் வென் யூ டிவைட் இட். ஓகேவா, இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோம் ஜெல்லி. இதில் வந்து சீரீஸ் ஆஃப் 8 பிளேட் இருக்கும். 1 2 3 4 5, பின்னாடி 6 7 8. ஓகேவா, சீரீஸ் ஆஃப் 8 கோம் பிளேட்ஸ் இருக்கும். அண்ட் தே ஆர் ஆல் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், அதாவது இட் ஹேஸ் அன் எக்டோடர்ம் அண்ட் அன் எண்டோடர்ம். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். அண்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், எப்படி நம்மளோட டீனோஃபோரன்ஸ்க்கு வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிப்ளோபிளாஸ்டிக் இருக்கோ, அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே தான் டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஓகே. So wow, look at this, no, it's a very nice animation. So in the water body la bioluminescent, ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக, can you see it is bioluminating. Bioluminating is because of the bacteria present in it. எந்த பாக்டீரியா இந்த ஸ்பெசிஃபிக்கான டீனோஃபோராக்கு இந்த பயோலூமினிசன்ட் கொடுக்குதோ, இந்த மின்மினி பூச்சி மாதிரி எப்படி பயோலூமினிசன்ட் கொடுக்குதோ அந்த பாக்டீரியா, ஐ வாண்ட் யூ ஆல் டு ரைட் அவுட் த நேம் in the comment box. ஸோ கண்டுபிடிங்க what bacteria gives it. Okay, the body bears 8 external rows of ciliated combs. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ போன ஸ்லைடில் ஐ ஆக்சுவலி ட்ரூ ரைட், இந்த மாதிரி ciliated combs இருக்கும், which helps in locomotion. ஸோ இந்த அனிமல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு they don't have a flagella, அதுக்கு பதிலாக comb plates தான் இருக்கும். இந்த comb plates தான் it helps these animals in movement. வாட்டர் பாடியில் ஸ்விம் பண்ணுறதுக்கு these comb plates are there. Okay, and this is very important. Okay, so இந்த இதுக்குள்ள இருக்கிற டீனோஃபோர்ஸ்க்கு எல்லாமே வந்து வெல் மார்க்டு பயோலூமினிசன்ஸ் இருக்கும். இதுக்கு பயோலூமினிசன்ஸ் செல்ஸ் இருக்குமா, இல்லை தெர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா விச் ஹெல்ப்ஸ் இன் பயோலூமினிசன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனிசமானு கண்டிப்பாக டூ காமெண்ட் இட் இன் த காமெண்ட் பாக்ஸ். ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிவிங் ஆர்கனிசம் டு எமிட் லைட். ஸோ இது வந்து ப்ளூரோபாங்க்டியா விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டீனோஃபோரன்ஸ். ஓகே, சி எல்லாத்துக்குமே கோம்ப்ளேட்ஸ் இருக்கும், 8 கோம்ப்ளேட்ஸ் இருக்கும். See how beautifully ஒரு வாட்டர் பாடியில் they are exhibiting. See how nice they exhibit the colors. ஓகேவா, இப்போ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தோன்னா, இந்த
ஸ்பெசிஃபிக்கான வீடியோவில் இட்ஸ் லைக் வி ஹாவ் கவர்ட் டீனோஃபோரா அண்ட் சீலன்ட்ரேட்டா. ஓகேவா? ஸோ டீனோஃபோரா பற்றி பார்த்தோன்னா டைஜஷன் வந்து அதே மாதிரி தான். ஸோ போன ஸ்லைடில் போன ஃபைலம்க்கு பார்த்த மாதிரி தான். டைஜஷன் வந்து அவுட் சைட் த செல் ஆஸ் வெல் அஸ் இன்சைட் த செல், எக்ஸ்ட்ரா செல்லுலார், intracellular. அதுக்கப்புறம் sexes are not separate, meaning to say that in the animals they are all hermaphrodites or bisexual animals. Okay va? அதுக்கப்புறம் reproduction only by sexual means, so which means to say that there is no polyp and medusa. so இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த டீனோஃபோரா குரூப்பை வந்து நிடேரியாவில் வைக்கல. ஓகேவா? சீலன்ட்ரேட்டாவில் வைக்கல, பிகாஸ் அங்கே பாலிப் மெடுசா இருக்கும். இங்கே இட் இஸ் பியூர்லி sexual reproduction. so இதுதான் அதோட comb plates. can you see how nice the comb plates are? okay, reproduction takes place only by sexual means. அதுக்கப்புறம் fertilization எப்படி இருக்கும்? external. okay, it is outside. so meaning to say that அதாவது internal fertilization, ஒரு ஆர்கனிசம்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான கேமீட்ஸே it doesn't get fertilized, it happens outside the body. அதே மாதிரி larval stage में it has an indirect development. indirect development ना என்ன அர்த்தம்? it has an larval stage. so phylum Ctenophora ஓட larval stage என்ன இருக்கும்ட்டு I want you all to comment it in the comment box. first homework என்னது? இதோட bioluminescentக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா. செகண்ட் ஒன் என்னது? இதோடைய larval stage ஓடைய பேரு. ஓகேவா? see ரெண்டே எக்ஸாம்பிள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டீனோஃபோரா. ஒன்று வந்து டீனோப்ளானா, இன்னொன்று ப்ளூரோபிராக்கியா. ஓகேவா? டீனோப்ளானா, ப்ளூரோபிராக்கியா, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் ஹேஸ் சீரீஸ் ஆஃப் 8 comb plates. இது எல்லாத்துக்குமே பயோலூமினிசன்ஸ் இருக்கும். ஓகேவா? wow, phylum Platyhelminthes. so இப்போதைக்கு I don't want to talk about phylum Platyhelminthes, but ஒரு சின்ன introduction மட்டும் கொடுக்கலாம். Platyhelminthes எல்லாருமே flatworms. so Platyhelminthes உடைய ரொம்ப முக்கியமான parasite அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ், ஸ்பெஷலி கோட்ஸில் லிவர் ஃப்ளூக், அனிமல்ஸில் பார்த்தோன்னா நம்மளுடைய போர்க் டேப்வர்ம், அது வந்து டீனியா சோலியம்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக பன்றி இறைச்சி இருக்குல்ல, அது வந்து அன்குக்டாவோ இல்லை ஹாஃப் குக்டாவோ அது சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே வயிற்றில் திஸ் platyhelminth வந்து இருக்கும். அண்ட் தீஸ் platyhelminth நம்மளோட வயிற்றில் இட் ஸ்டேஸ் ஃபார் மோர் தென் 10 years. ஓகேவா? அண்ட் இட் காசஸ் அனீமியா, டிசென்ட்ரி, நம்மளோட சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகிறத விட அந்த டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் அபவுட் டு பி அப்சர்வ்டில் இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரெக்வெஸ்ட் இஸ் தட் வென் எவர் யூ ஈட் நான் வெஜிடேரியன்ஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, நான்வெஜ் ஐட்டம்ஸ் லைக் சிக்கன், மட்டன், போர்க், சில பேர் பீஃபும் சாப்பிடுவாங்க. ஸோ வாட் யூ ஆல் ஹாவ் டு டூ இஸ் குக் இட் until it becomes ரொம்ப டெண்டர். ஓகேவா? லைக் ரொம்ப வாஷ் பண்ணணும். பேசிக்காக வாஷ் பண்ணும் போது யூ ஹாவ் டு புட் நிறையா டர்மரிக். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக டர்மரிக் இஸ் ஆன்டி பாக்டீரியல். பட் இவங்க இதெல்லாம் டர்மரிக் கொள்ளாது. பட் வாட் ஐ மீன் டு சே இஸ் பாக்டீரியல் டிசீஸ் பரவாமல் இருக்க நம்ம வந்து டர்மரிக் போட்டுக்கலாம். அண்ட் என்னதான் டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணாலும் இதில் இன்கேஸ் சிஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்காக குக் பண்ணலைன்னா அந்த சிஸ்ட் நம்ம வாய்க்குள்ளே போய் இட் வில் க்ரோ இன் டு அ நியூ worm. ஸோ அது வந்து we have to avoid it. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபைலம் பற்றி பார்த்தோம். ஒன்று ஃபைலம் நிடேரியா இல்லாட்டி ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, அதுக்கப்புறம் ஃபைலம் டீனோபோரா பற்றி பார்த்தோம். ரெண்டுத்துக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே வந்து பியூர்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், கோம் ஜெல்லிஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸிபிட்டிங் லைட் விச் இஸ் பயோலூமினிசன்ட், அது இந்த ஃபைலம் டீனோஃபோராக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஃபைலம் சீலன்ட்ரேட்டா பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இதுக்கு வந்து பாலிப் அண்ட் மெடுசா இருக்கிறது தான். பாலிப் gives out medusa asexually and medusa gives out polyp sexually. So அந்த 2 phenomena is
very very important. இந்த polyp and medusa phylum coelenterata இருக்கிறனால தான் அது டீனோஃபோராவோட கம்பேர் பண்ணல. மிச்சப்படி ஃபைலம் நிடேரியாக்கும் சரி டீனோஃபோராக்கும் சரி there is an indirect development, அதாவது larval stages இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய sexes are all combined, different கிடையாது. ஓகேவா? because these both are hermaphrodites animals which are bisexual animals. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா I want all my students to like this so that it gives me a great motivation. So நம்ம lecture 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். next lecture 4ல we will start with phylum Platyhelminthes. Until then, stay tuned and bye bye.